ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்டாஃப் கிச்சன். இது வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நியூ இயர் அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் 65, மஷ்ரூம் கிரேவி, லாஸ்ட்டாக இனிப்புக்காக பால் பாயாசம். இனிப்பு இல்லைன்னா எப்படி, லாஸ்ட்டாக பாயசம் பண்ணிக்கிட்டேன். அது லாஸ்ட் மினிட் எடுத்த முடிவு தான். எல்லாத்தையும் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 ஃபஸ்ட்டே கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். டைம் ஆகிட்டு, அதனால் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து, தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு, நம்ம வெட்டி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு, இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு, இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசியை ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேன். 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி அரிசியும் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் வத்தட்டும்னு சொல்லி மூடி வச்சுருக்கேன். இது வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு எண்ணெய் சேர்க்காமல் ஒரு 2 ஸ்பூன் துருவின தேங்காய், இஞ்சி பூண்டு, ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை துண்டு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கருக விடாமல் வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும், போதும், கரெக்டாயிரும். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நீலவாக்கில் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தாலும் அது கூட இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய மஷ்ரூம் போடாதீங்க, கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து வெஜிடபிள் பிரியாணினால அதில் நிறைய வெஜிடபிள் சேர்த்துருக்கனால இந்த கிரேவிலையும் மஷ்ரூம் நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது மாதிரி தோணும், நிறைய காய்கறி ஆன மாதிரி இருக்கும். அதனால் அதில் நிறைய போடுறதுனால நம்ம இதில் வந்து மஷ்ரூம் கம்மியாக சேர்த்தாலே போதும். இந்த கிரேவி கூட வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டைம் ஆயிட்டனால ஜவ்வரிசி வந்து பாத்திரத்தில் போட்டு வேக வச்சா டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டே வேக வச்சுட்டேன். இந்த மசாலா வந்து நேற்று மார்க்கெட் போகும்போது பார்த்துருந்தேன், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு, நான் ஆல்ரெடி வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு காலிஃப்ளவர் வந்து வேக வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட பரட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஊறட்டும். இங்கே வந்து மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா வறுத்த சேமியாவை சேர்த்து அதையும் சேமியா நல்லா வேகட்டும். இங்கே வந்து காலிஃப்ளவர் நல்லா ஊறிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க பாயாசத்துக்கு. சீனி நல்லா கரையட்டும். காலிஃப்ளவரும் ரெடி ஆகிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் தனியாக. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் தட்டி போட்டு குக்கரில் வச்சனால அடி பிடிக்குது அரிசி வந்து, ஜவ்வரிசி வந்து அடி பிடிக்கிறனால அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஜவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா வெந்துட்டு லாஸ்ட்டாக வந்து 2 கிளாஸ் பால் ஊற்றிட்டு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கமாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அது கூட திராட்சையும் கேஷ்யூ நட்டும் போட்டு அதையும் நல்லா வறுத்து உள்ளே சேர்த்துட்டேன். பால் பாயசமும் ரெடி ஆகிட்டு, ஓகே, நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா உதிரியாக குலையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அடி பிடிக்காமல் டேஸ்ட்டாக இருந்துச்சு, கரெக்டாக வந்துருந்தது. ஆனால் கம்மியாக தான் அரிசி போட்டிருந்தேன், நிறைய ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. அரிசி நிறைய போடலை, ஆனால் சாப்பாடு நிறைய இருக்குது.
ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எங்கள் வீட்டில் இதுதான் நியூ இயர் ஸ்பெஷல். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் பேர் வந்து ஹரிமந்திர். நியூ இயர்க்காக வெளியே லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போயாச்சு. வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து சிவன் இருந்தது. எல்லோரும் தண்ணியெலாம் ஊற்றி சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் சும்மாவே சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஹனுமான், கிருஷ்ணர், ராதை, அதுக்கப்புறம் ராமர், லக்ஷ்மணன் அப்படி சொல்லிட்டு எல்லா சாமியுமே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு இந்த கல் என்னென்னா ராமருக்காக ஹனுமான் வந்து பாலம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ண கல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக இதை வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஒரு கண்ணாடிக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இந்த கல்லை வச்சுருக்காங்க. இதில் வந்து காணிக்கை வந்து காயின்ஸ்லாம் போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் காயின்ஸ் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை. நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஆர்த்தி முடிஞ்சிட்டனால கூட்டம் குறைஞ்சிட்டு நம்ம இன்றைக்கி கரெக்டாக ஆர்த்திக்கு வந்திருக்கோம். எப்போதுமே லேட்டு தானே, அதனால் சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு வெளியே அப்படி வந்துட்டோம். என்னோடய ஃபேவரெட் இது. இந்த குளிர் டைமில் எல்லோரும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. சளி பிடிக்குன்னு பயந்துகிட்டே தான் சாப்பிட்டேன். சரி ஃபேவரெட்டாச்சு, பார்த்தோன்னே விட முடியல. இது பேர் வந்து மட்கார் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நட்ஸ்லாம் துருவி போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய அன்டாப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.